ஹெம்ஸ்டர் கம்பர்ட்டுக்கு ஒயிட் பேப்பர் இருக்குது தானே, ஸோ நல்லது தானே. ஒயிட் பேப்பர் இருந்தால் அது நல்லதுன்னு ஆயிருமா? முதல்ல ஒயிட் பேப்பர்னா என்னென்னு விலையும் கொள்ளுங்க. முதல்ல ஹெம்ஸ்டர் கம்பர்ட் என்னென்னு. ஹெம்ஸ்டர் கம்பர்ட்னு சொன்னால் ஒரு டெலிகிராமை பேஸ் பண்ண ஒரு ஆர்டர் பண்ணி பயங்கர ஹைப்பில் இப்போ போயிட்டு இருக்குது. நிறைய பேர் மில்லியன் கணக்கில் ஆக்கள் இதை செஞ்சுட்டு இதை நம்பிட்டு இருக்காங்க. முதலாவது 3 விஷயம் இருக்குது. அநேகமானாக்கள் இதில் ஏர்ன் பண்ணுற டோக்கன் எல்லாம் ரியல் கரன்சி, இதில் ஏர்ன் பண்ணுற டோக்கன் எல்லாமே உங்களுக்கு பணமாக வரும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு அது எந்த விதமான அப்டேட்டும், அதாவது லான்ச் ஆகிற எந்த விதமான அப்டேட்டும் அவங்க சொல்லலை. ஓகே, முதலாவது ஏர்ட்ராப் என்னென்னு வழங்க. ஏர்ட்ராப்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப்பு அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக, ஏர்லி அடாப்டர்ஸை கூட்டுறதுக்காக அவங்களோட டோக்கனையோ இல்லாட்டி ரியல் கிரிப்டோ கரன்சியை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நாட் கோயின் சக்ஸஸ் பிறகு இது டெலிகிராம் ரிலேட்டடாக வர ஏர்ட்ராப்ஸ்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஹெம்ஸ்டர். இதுதான் பயங்கர ஃபேமஸாக இப்போ போயிட்டு இருக்குது. இந்த ஹெம்ஸ்டர் கம்பர்ட்டை மட்டும் நம்பி இருக்காதீங்க. இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் அப்படி ஏர்ட்ராப் தந்தாலும் ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் $1 கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு தான் இவர் வந்து போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு ஒயிட் பேப்பர் இருந்தால் நல்லது தானேன்னு சொல்லி அதில் விஷயத்தை சொல்கிறேன். முதலாவது ஹெம்ஸ்டர் கம்பர்ட்டில் பார்த்தீங்கன்னா முதலாவது அவங்க ஏர்ட்ராப்பை லான்ச் பண்ணணும். ஓகே, ஏர்ட்ராப்புங்கிறது 50-50 சான்ஸ் தான். அவங்க லான்ச் ஆகுறதும் ஆகாமல் போகிறது என்னை அவங்களோட கையில் இருக்குது. நீங்கள் 100% ஃப்ரீயாக தான் செய்கிறீங்கிறதால உங்களுக்கு மணி இழக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இல்லை. ஆனால் உங்களோட டைம் நிறைய இதில் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகாட்டி முதலாவது அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணணும். அப்படி லான்ச் பண்ணினாலும் உங்களுக்கு ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆகணும். ஏர்ட்ராப் எலிஜிபிள் அவங்க செய்கிறாங்க எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. எலிஜிபிள் வித்தியாசமான க்ரைட்டீரியாவில் பார்ப்பாங்க. ப்ராஃபிட் பவரை பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி எவ்வளோ டோக்கன் வச்சிங்கன்னு பார்ப்பாங்க. இல்லாட்டி எவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னு பார்ப்பாங்க. இல்லை எத்தனை நாள் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னு பார்ப்பாங்க. இல்லை என்ன மினி கேம்ஸ்லாம் இருக்குது. அந்த மினி கேம்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்தை பார்த்து அதில் நிறைய பேரை தட்டி விடுவாங்க ஏர்ட்ராப் கொடுக்காம. ஸோ அதில் தட்டுப்படாமல் நீங்கள் உங்களுக்கு ஏர்ட்ராப்புக்கு குவாலிஃபை ஆகிறீங்களாங்கிறது 2வது விஷயம். 3வது அப்படி குவாலிஃபை ஆகினாலும் நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ அலோகேஷன் கிடைக்குங்கிறது அடுத்த விஷயம். உங்களுக்கு ஏர்ட்ராப் ஒரு சின்ன அமௌண்ட் தான் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோ காலம் இப்போ ஒரு 3-6 மாதமாக நீங்கள் போட்ட எஃபர்ட் எதுவுமே வேர்த் இல்லாமல் போயிடும். ஓகே, அப்படி உங்களுக்கு நல்ல அலோகேஷன் கிடைச்சாலும் 4வது முக்கியமான விஷயம் ஏர்ட்ராப் லான்ச் ஆகக்குள்ள அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமாங்கிறது 4வது மிக முக்கியமான விஷயம் உண்டு. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே இதாகிட்டுனோன்னா என்ன, மார்க்கெட் மோசமாக இருந்து அப்படியே ஏர்ட்ராப் எல்லாரும் கொடுத்தோன்னே எல்லோரும் மொத்தமாக பிடிச்சி டம்ப் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை அந்த டோக்கனை செல் பண்ணி ஸ்டேபிள் கோயினை மாற்றுறதுக்கு இடையில எல்லாம் இறங்கிட்டுனோன்னா நாளைக்கு உங்களுக்கு $1 கிடைக்குமாங்கிறது டவுட் தான். அடுத்தது இதில் ஒயிட் பேப்பர் இருந்தால் ஏர்ட்ராப் எல்லாம் நல்லம்னு சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை. ஓகே, ஒயிட் பேப்பருங்கிறது என்னென்னா ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டை அந்த ப்ராஜெக்ட் என்ன காரணத்துக்காக வந்துருக்கு, என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, இது டோக்கனமிக்ஸ் என்ன செய்யப்படுறோம்ங்கிற ரோட் மேப் எடுத்தெடுத்து என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக எழுதுறது தான் ஒயிட் பேப்பர். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒயிட் பேப்பர் இருக்குன்னு சொன்னால் தட் டசன்ட் மீன் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகி எந்த விதமான கேரண்டியும் பண்ணலாம். ஓகே, ப்ராஜெக்ட்டுக்கு ஒயிட் பேப்பர் சில ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் வர முக்கால்வாசி ப்ராஜெக்ட்டுக்கு ஒயிட் பேப்பர் இருக்கும். ஓகே, ChatGPT கொடுத்து ஓகே இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இப்படி கொடுத்துருக்கீங்க, இதுக்கு நல்ல ஒரு ஒயிட் பேப்பர் எழுதணும்னா ஒரு நிமிஷம் கூட ஒரு ஒயிட் பேப்பர் தரும். அதை எடுத்து அவனை பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஒயிட் பேப்பரில் சொல்லியிருக்கிற விஷயத்தை செய்வானுகள் ஆவணுங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அநேகமானாங்கள் நினைச்சிட்றீங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒயிட் பேப்பர் இருந்தால் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுண்டு. சான்ஸ் இல்லை. ஓகே, ஒயிட் பேப்பர் இருக்கிறது ஒரு அங்கம் தான். ஃபண்டமெண்டலிஸ்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஒயிட் பேப்பரை ரீட் பண்ணுறங்கிறது ஒரு அங்கம். ஆனால் ஒயிட் பேப்பரை ரீட் பண்ணி ஒயிட் பேப்பரில் பெரிய படமெல்லாம் எழுதியிருக்கானுன்னு சொன்னாலும் அதில் நாளைக்கு உண்மையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானுங்களாங்கிறது கேள்விக்குறி. ஸோ ஒயிட் பேப்பரை மட்டும் நம்பி நம்ம ஒரு முடிவு கொண்டு வர முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெம்ஸ்டர் கம்பர்ட் நான் போகிற ஹைப்புக்கு நாளைக்கு ஏர்ட்ராப் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கொடுத்தாலும் ஒரு ஆள் நீங்கள் $1 உழைப்பீங்களாங்கிறதே டவுட் தான். ஓகே, அதனால் ஹெம்ஸ்டர் கம்பர்ட்டை மட்டும் நம்பியிருக்காமல் நீங்கள் ஏர்ட்ராப்பை சீரியஸாக செய்கிற ஆளாக இருந்தால் நிறைய ஏர்ட்ராப்ஸில் மல்டிப்ளை எல்லாத்தையுமே கலந்து செய்யுங்க. ஒரு ஏர்ட்ராப்பை மட்டும் நம்பியிருக்காதீங்க. ஸோ ஹெம்ஸ்டர் கம்பர்ட் மாதிரி நிறைய ஏர்ட்ராப்ஸ்களோட டீட்டெயில்ஸ் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் அந்த ஏர்ட்ராப்ஸில் 100% இது எடுத்து என்ன இறங்கி செய்வீங்க. 100% மேலே சொல்லிக்கிற விஷயம் எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்வீங்க. இந்த மட்டும் அதில் பேட்டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லை ஏர்ட்ராப்லாம் செய்கிறதுக்கு. நாங்கள் ஒரு தரம் மட்டும் ஓன் பண்ணி பார்ப்போம். அது பிறகு நாங்கள் ஓன் பண்ணி பார்க்க மாட்டோம்னா தயவு செய்து ஏர்ட்ராப் செல்லுக்கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு ஏர்ட்ராப் செட் ஆக மாட்டேங்கி நீங்கள் வேறு கிரிப்டோ கரன்சி நீங்கள் மெத்தடில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் சீரியஸாக என்ன செய்வேன்னு சொன்னால் HPU கன்சல்டன்சி டெலிகிராமில் கண்டினியூஸாக நல்ல ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குரிய அப்டேட்ஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.